ஜூலை 16, 2025 இன்றைய வேத வசனம் யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Job 42:12. And the Lord blessed the later days of the Job more than his beginning. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கூட அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பான நன்மை தரப்போகின்றீர். எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவரே, எமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும் என் தகப்பனே. இப்பொழுது இறங்குவீராக. கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க ராஜா. எங்களுடைய அப்பா முன்பு காலத்தில் கூட எங்களுக்கு எல்லாமே இருந்திருக்கும், சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு, எந்த கடன் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை எங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆவியானவர், எங்களுக்கு வருமான குறைச்சல் இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், வேதனைகளுக்கும் வியாதிகள் இருக்கலாம். இன்றைக்கு அனைத்தையும் நீர் மாற்றி போட போகின்றேன் தகப்பனே. அநேக பேர் இன்றைக்கு கூட நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. அன்பு சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்க ராஜா. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருந்தோமே, இப்பொழுது எல்லாம் பிரிந்து போய்விட்டார்களேன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பிரிந்தவங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க என் தகப்பனை. அநேக பிரச்சனைகள், வேதனைகள், என் சரீரம் முன்பதாக எப்படியோ இருந்துச்சு, ஆனால் இப்பொழுது ஏதோ வியாதி வந்து என் சரீரம் பலவீனப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூட கவலையாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய முன்னிலைமை பார்க்கிறோம், உங்களுடைய பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். ஆவியானவரை, இன்னும் அநேக சிலர் கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு வேதனையோடு கூட, துன்பத்தோடு கூட, துக்கத்தோடு கூட இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நான் எப்படி தான் கடக்க போகிறனோ தெரியலையே, கடன்காரர்கள் வந்து என்னை சண்டை போடுவாங்களோன்னு சொல்லிட்டு நீ பயத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க. உங்களுடைய முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகின்றார். விசுவாசத்தோடு துதிங்க. ஆவியானவரை, இப்பொழுது இறங்க என் தகப்பனை, இறங்க ராஜா. இன்னும் அநேக சில முன்பதாக என்னுடைய வியாபாரத்தில், பிஸ்னஸில் அதிகமாக நல்லா ஓடிட்டே இருந்துச்சு, ஆனால் இப்போ ரொம்ப டல் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூட வேதனையில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அதையெல்லாம் மாற்றப் போகின்றார். இயேசுவின் நாமத்தில் துதிங்க. ஆவியானவரை, இப்பொழுது இறங்குங்க. ஒவ்வொருடைய வியாபாரத்தையும் அப்போ இரட்டிப்பான நன்மையை தரப்போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆவியானவரே, இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. அன்பு சகோதரியை பெற்றுக்கொள்ளுங்க, அன்பு சகோதரனை, வாலிப பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்க. முன்பதாக நான் நன்றாக படித்து கொண்டிருப்பேன். இன்றைக்கு எனக்கு படிப்பே வரலையே, எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் வேதனையில் இருக்கலாம். வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அனைத்தையும் மாற்றி போடுவார். உங்களை முதன்மையாக வைக்க வல்லவராய் இருக்கின்றாரு. விசுவாசத்தோடு துதிங்க. ஆவியானவரே, இப்பொழுது இறங்க ராஜா, இறங்க என் தகப்பனை. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, அம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்களுடைய அப்பா முன்னிலைமை பார்க்கலாம், அப்பா பின்னிலைமை நீரா இன்றைக்கு இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த சோதனையின் நாட்களில் அப்பா, உம்முடைய வேதத்திலிருந்து, உம்முடைய வழிகளிலிருந்து வழி தப்பி நாங்கள் போகாதபடிக்கு அப்பா, தீமையான வழிகளில் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக இச்சையான மாயான பாவத்தின் வழிகளில் நாங்கள் ஓடாதபடிக்க அப்போ உம்முடைய வழிகளில் உத்தமமாய், விசுவாசமாய், நம்பிக்கையோடு காத்திருக்கும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் என் தகப்பனே. நன்றி அப்பா. இன்றைக்கு கூட ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தப்பா, உம்முடைய வழிகளில் நடத்தி இன்றைக்கு நாங்கள் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றப் போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே.
நன்றி ராஜா. இன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் அப்பா இரட்டிப்பான நன்மை நீ தரப்போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அப்பா ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதித்தீர். உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.